ஏமாற்றங்களால் ஏற்படும் துக்கம். ஒரு மனிதனை ரொம்ப துக்கப்படுத்துறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏமாற்றம். வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இருக்கா என்று கேட்டால் ஏராள ஏமாற்றங்கள் ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் சந்திக்க முடியும். இந்த ஏமாற்றங்கள் நடுவில் தான் நமக்கு ரொம்ப துக்கமாயிரும். ஏன்னா நம்ம பொதுவாகவே எதிர்பார்த்து கனவு கண்டுட்டோம், ஆசைப்பட்டுட்டோம்னா அது நடந்தால் தான் நமக்கு சந்தோஷம். ஏமாற்றம் வந்துருச்சுன்னா ஒரு பெரிய துக்கத்தை நமக்குள்ளே கொண்டு வந்துடும். வேதத்தை நீங்கள் உற்று வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஏமாற்றத்தின் நடுவில் ரொம்ப துக்கம் அடைஞ்சதை நம்ம பார்க்கலாம். ஒரு காரியத்தை யோபு எழுதின யோபுவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 25 28 வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், துன்நாளை அல்லது துன்பத்தின் நாட்களை கண்டவனுக்காக நான் அழாதிருந்ததும் எளியவனுக்காக என் ஆத்துமா வியாகுலப்படாதிருந்ததும் உண்டானால் அவர் என் மனுவுக்கு இடம் கொடாமல் எனக்கு விரோதமாய் தனது கையை நீட்டுவாராக. இது சிம்பிளா சொல்லணும்னா அதே வசனத்தை திரும்ப உங்களுக்கு வளர்க்கிறார். என்னன்னா, ஒருவன் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப துக்கமான நாட்கள், துன்பமான நாட்களை கண்டான். அவனை பார்த்துட்டு நான் அழாம இருந்தேன்னா என்கிட்ட கேளுங்க. இன்னொருத்தர் இருக்கான், அவன் எளியவனா இருக்கிறான், ரொம்ப ஏழையா இருக்கான், சின்னவனா இருக்கான், சிறியவனா இருக்கான். அவனை பார்த்து நான் துக்கப்படாம நான் வியாகுலப்படாம இருந்தா நான் ஏதாவது ஆண்டவர்கிட்ட கேட்டால் கூட ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டாம். ஏன்னா நான் அப்படி ரொம்ப யாரையுமே கண்டுக்கிடாம எந்த உதவியும் செய்யாம மனசை கடினப்படுத்தி வாழ்ந்தேன்னா என் ஜெபத்தை கர்த்தர் நிராகரிக்கட்டும். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, அப்படி நான் வாழலையே, நான் எப்படி வாழ்ந்தேன்னா நீதியா வாழ்ந்தேன், நன்மை செய்தேன், எல்லாருக்கும் உதவி செய்தேன், எல்லாரையும் பராமரிச்சேன். ஆனா எனக்குன்னு வரும்போது என்ன வந்துச்சுன்னு சொல்றாரு பாருங்க. 26ஆம் வசனம் சொல்லுகிறார், நன்மைக்காக காத்திருந்த எனக்கு என்ன வந்தது? இவர் யாருக்கும் தீமை செய்யல, ஆனா இவருக்கு நன்மை வரும்னு பார்த்தா தீமை வந்தது. வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு என்ன வந்தது? இது என்னன்னா, எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றமாய் மாறினது. 27ஆம் வசனத்தில் என் குடல்கள் கொதித்து அமராதிருக்கிறது, உபத்திரவ நாட்கள் என் மேல் வந்து. குடல்கள் கொதித்து அமராது இருக்கிறதுனா நம்ம ஊர்ல நம்ம பொதுவாக பேச வயிறு எரியுது சார் வாங்க பாருங்க. அதான் அது என்னன்னா, நான் எல்லாருக்கும் நன்மை தாங்க செஞ்சேன், யாருக்கும் தீமை செய்யல, எல்லாருக்கும் நன்மை தான் செஞ்சேன், எனக்கு ஏங்க தீமை வருது? ஏங்க ஒருத்தன் வாழ்நாளெல்லாம் அநியாயம் பண்ணிட்டு அவனுக்கு அநியாயம் வந்தா நம்ம ஊர்ல சில பேர் கர்மான்னு வாங்க பாருங்க, அதெல்லாம் சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஒரு காலத்தில் அப்படி தப்பு பண்ணோம், அதனால தப்பு நமக்கு நடக்குதுன்னு. இவனை பார்த்தா உத்தமத்திலே கையை கழுவி இருக்கான், நீதியா நடந்திருக்கான், பரிசுத்தமா வாழ்ந்திருக்கான், தீங்கு செஞ்சது அவன் சொல்றான், பக்கத்து விட்டு மனைவி ஏறு எடுத்து பார்த்து கூட கிடையாது, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணிட்டேன், நான் கேட்கறவங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கேன், துக்கத்தில் ஒருத்தர் இருந்தாலும் கண்டுவிடாம நான் போனதில்லை, உதவி செஞ்சிருக்கேன், ஏழையை பார்த்து அசட்டை பண்ணது கிடையாது, நான் உதவி செஞ்சிருக்கேன். இத்தனை நன்மை செஞ்ச பிறகு என் வாழ்க்கைக்கு வரும்போது ஆண்டவர் எனக்கு மட்டும் நன்மை வரும்னு நான் காத்திருந்தா தீமை நிற்குது, வெளிச்சம் வரும்னு காத்திருந்தா இருள் வருது. அவர் சொல்லுங்க 28ஆம் வசனத்தை, வெயிலே என் மேல படலைங்க ஆனா கருத்து போயிட்டேன்றார். ஏன் இப்படி சொல்றாரு தெரியுமா? அவ்வளவு துக்கங்க எனக்கு, வீட்டை விட்டே வெளியே வர பிடிக்கல, அவ்வளவு துக்கத்தில் இருக்கேன். ஏன்னா எனக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாமே தவிடுபடி ஆயிடுச்சு, ஏமாற்றமா மாறிடுச்சு. இந்த காலையில் எத்தனை பேர் ஏமாற்றத்தில் இருக்கீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் எத்தனை ஏமாற்றங்கள் நம்மை துக்கத்திற்குள்ளே கொண்டு போயிருக்கிறது. ஏமாற்றம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒருத்தருடைய சொந்தக்காரர், எங்க சகோதர சகோதரிகளில் ஒருத்தருடைய சொந்தக்காரர், அவர் கேன்சர்ல அவர் சிக்கிட்டார். வயசு ரொம்ப ஆகலை, அவர் ரிட்டையர் ஆகலை, கேன்சர்ல ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேஜில் இருந்தார். அப்போ அவரை என்னுடைய சகோதரர் குடும்பம் ஒருத்தர் பார்க்க போனாங்க. ஆஸ்பத்திரி போயிட்டு அந்த சம்பவத்தை சொன்னாங்க. அந்த ரூமில் போனால் அந்த தம்பியோடைய கையை பிடிச்சிட்டு அப்படி அழுதாராம். அந்த மனுஷன் சொன்னாராம், சார் தம்பி, நான் என் வாழ்க்கையில் ஒரு முறை கூட ஃபேண்டா கூட குடிச்சதில்லப்பா, எந்த ஜூஸும் வாங்கி கடையிலேருந்து குடிக்க மாட்டேன், என் உடம்பு அவ்வளோ பத்திரமா நான் பார்த்துட்டு இருந்தேன், வெளியில் தண்ணி வாங்கி கூட குடிக்க மாட்டேன், வீட்டிலேருந்து தண்ணியை காய்ச்சி வடிகட்டி பாட்டிலில் ஊற்றி எடுத்துகிட்டு போவேன் வேலைக்கு, எனக்கு எப்படிப்பா கேன்சர் வந்துச்சு? நான் இவ்வளோ பத்திரமா என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிட்டேன், உடம்பை பார்த்துக்கிட்டேன், எனக்கு எப்படி இந்த வியாதி வந்துச்சு? ஃபேண்டா கூட என் வாயால் குடிச்சதில்லப்பான்னு சொன்னாராம். இதை கேட்டு ரொம்ப உடஞ்சி போய் வீட்டில் சொன்னாங்க, இவ்வளவு தூரம் தானே, அப்போ அவர் என்ன எதிர்பார்த்துருப்பார்? டெய்லி எங்கெங்கேயோ வியாதி வருது, நமக்கு என்ன பண்ணாது? நான் அவ்வளோ பத்திரமா என் உடம்பு வச்சிருக்கேன். அவர் சொன்னார், இப்போ நான் எதுவுமே நான் தப்பானது ஒன்றுமே நான் குடிச்சது கிடையாது, அவ்வளோ ஹெல்த்தியாக நான் இருந்திருப்பேன், ஆனால் ஏன் எனக்கு இப்படி வந்தது? அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. நம்ம வாழ்க்கையில் சில வேளையில் பாருங்க, சில பொருட்களை போய் வாங்க போயிருப்போம், யாரோ சொல்லியிருப்பாங்க அங்கே தான் இருக்கிறது சீப்பாக கிடைக்கும், நல்லா கிடைக்குன்னு வாங்கியிருப்பீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கண்டுபிடிப்பீங்க உங்களை ஏமாத்திட்டாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க? சந்தோஷமா இருக்குமா? பரவாயில்ல, வாழ்ந்துட்டு போட்டோம், பரவாயில்ல, நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படியே சொல்லுவீங்க. அவன் நல்லாவே இருக்க மாட்டான், இப்படி ஏமாத்திட்டான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர் போயிருந்தோம் பாருங்க. பெங்களூரில் என் தம்பி வீட்டுக்கு போயிருந்தா அவன் சொன்னான், ஆனால் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்கு, வாங்க போகலாம், அங்கே சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னா. சரி சுற்றினோம். உண்மையாகவே அது கமர்ஷியல் ஸ்ட்ரீட் தாங்க. அது போய் சுற்றினா ஒரு கடையில் வாங்க வாங்கன்னு வரவேற்றாங்க. எங்கள் வீட்டில் பாருங்க 2-3 லேடிஸ் இருக்காங்களா, வாங்க போகலாம் சும்மா போய் பார்த்துட்டோம். உள்ளே போன உடனே தட்டில் மேங்கோ ஜூஸ் கொடுக்குறாங்க. இது யார் கொடுப்பா இப்படிலாம்? தட்டில் சில்லுன்னு மேங்கோ ஜூஸ் வருது, விடுவோமா நாங்கள்? நல்லா குடிச்சுட்டோம். குடிச்சிட்டு உள்ளே போய் துணி எடுத்துலான்னு பார்த்தா துணி எல்லாம் 10 மடங்கு விலையா இருக்கு. இப்போ ஒருத்தர் முழிக்கிறோம், எதுக்கு நினைச்சிருக்கீங்க? மேங்கோ ஜூஸ் வர ஓசியில் குடிச்சிருக்கோம்,
வெறுங்கையா வெளியே போனால் அவமானம்னு சொல்லிட்டு 4 கர்ச்சீஃப் வாங்கிட்டு வெளியே வந்தோம். எங்களுக்கு என்ன கண்டுபிடிச்சோம், அந்த கர்ச்சீஃப் கூட ஏமாத்திட்டான்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணோம். கர்ச்சீஃப்க்கு இவ்வளோ வேலை, ஜூஸை 8 பேர் சேர்ந்து குடிச்சிருக்கோம், 4 கர்ச்சீஃபாவது வாங்கிட்டு வரலாம். வெளியே வந்து போகிற வழியெல்லாம் அந்த கரை பற்றி பேசுகிறேன், இப்படி ஏமாத்தி விட்டானே பாவி, இப்படி காசு அடிச்சுட்டான், இந்த கர்ச்சீஃப்க்கா இந்த வேலை. சில சகோதரிகள் வந்து எல்லா இடத்துலையும் விசாரிச்சு விசேஷத்துக்கு புடவை வாங்குற ஒரு கடைக்கு போவாங்க. போயிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கால் நடுக்க உட்காந்து அப்படியே உன்னிப்பாக பார்த்து ஒவ்வொரு டிசைனை ஆராய்ச்சி பண்ணி, கலரை ஆராய்ச்சி பண்ணி, அங்கே இருக்கிறவன் கடைக்காரன் எங்கேருந்து வந்து சேர்ந்துச்சுங்களோன்னு தெரியாமல் அவன் போனா போதும்னு உட்காந்துருப்பான். கடைசியாக ஒரு துணியை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வரும்போது உலகத்தையே பைக்குள்ளே கொண்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து டியூப் லைட்டை போட்டு புடவையை திறந்து பார்த்தா, என்னடா அங்கே ஒரு கலராக இருந்துச்சு, இங்கே ஒரு கலராக இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் இன்னொரு, எங்கே வாங்கினீங்க, எவ்வளோக்கு வாங்கினீங்க, 5000 ரூபாய், நான் ஒன்று எடுத்துகிட்டு வரேன், உள்ள அது ஒன்று எடுத்துகிட்டு வரோம். அது பார்த்தா இதே புடவை மாதிரி ஒரு புடவை இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்க, 1000 ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொன்னாங்க வச்சுங்க. ராத்திரி தூக்கம் வருமாங்க, தள்ள அடிச்சுட்டு உட்காந்துருப்போம். ஏமாற்றி விட்டான் பாவி. அந்த பில்லை வரை எழுதி போட்டிருக்கான், நோ ரிட்டர்ன்ஸ் அக்செப்டட், திருப்பி கொடுக்க முடியாது, அவ்வளோதான். சில பேர் கார் நம்பி வாங்குறோம், நல்ல பாலிஷ் போட்டு பல பல பலன்னு எடுத்து கொடுத்தான், 2 மாதம் கூட ஓடலாங்க, அதுக்குள்ள புகை மட்டும் தான் வருது, வண்டி போக மாட்டேங்குதுன்னா எப்படி இருக்கும், நல்லா இருக்கட்டும் நான் நினைப்பீங்க. இப்படி ஏமாத்திட்டான் பதர், இப்படியெல்லாம் பேசி வானலாவிய பேச்சு பேசி ஏமாத்திட்டான். அந்த ஏமாற்றம் எவ்வளோ பெரிய துக்கத்தை கொண்டு வருங்க. நான் சொல்கிறேன், ஏமாற்றம் அடைவது நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த இந்த ஏமாற்றப்படுவதுன்றது ஒரு பெரிய துக்கத்தை நமக்கு. நான் நினைக்கிறேன், பொருட்களை ஏமாறதை விட, நிலத்தில் ஏமாறதை விட, நம்ம வந்து ஏதோ ஒரு வஸ்துல பணத்தில் ஏமாறதை விட பெரிய ஏமாற்றம் என்ன தெரியுமாங்க? என்ன ஏமாற்றம் தெரியுமா? மனிதர்களால் ஏமாற்றப்படுவது. மனுஷன் நம்மளை ஏமாத்துறான் பாருங்க, அதை போல ஒரு ஏமாற்றம் அந்த உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லை நான் நினைக்கிறேன். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப துக்கமான ஒரு ஏமாற்றங்க, அது ரொம்ப வேதனையான ஒரு ஏமாற்றம். வேதத்தில் வாசித்து பார்த்தா 3 வகையான மனிதர்கள்ட்ட இந்த ஏமாற்றம் வர முடியும்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது. முதலாவது எழுதுங்க, டிசப்பாயின்மெண்ட் கேன் கம் ஃப்ரம் our own family members. நம்முடைய சொந்த குடும்பத்தாரிடத்திலிருந்து என்ன வர முடியும் என்றால் ஏமாற்றம் வர முடியும். சொந்த குடும்பத்தாரிடத்திலிருந்து ஏமாற்றம் வர முடியும். பொதுவாகவே நம்ம குடும்பத்தை ரொம்ப நம்புற பழக்கம் நமக்கு இருக்கு. 100க்கு 100 குடும்பத்தை நம்புவோம். நான் இப்போ சொல்றது தான், கணவன் மனைவி நல்லா சம்பாரிச்சு எத்தனையோ ஆயிரங்களை வீட்டில் கொண்டு வந்து ஒரு பீரோவில் வச்சுட்டு அதை பூட்டிட்டு, உள்ள நகை நட்டு இருந்தால் கூட பூட்டிட்டு, சாவி அதிலே தொங்கிட்டு இருக்கும். பிள்ளைங்க வீட்டில் சுற்றி விளையாடிட்டு இருப்பாங்க, பிள்ளைகளை பார்த்து பயப்பட மாட்டாங்க. என் பிள்ளை என் காசை திருட மாட்டான்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. சில பேர் வந்து பீரோவை பூட்டுவாங்க, பூட்டிட்டு அந்த சாவியை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒளிச்சு வைப்பாங்க. பிள்ளைங்க நல்லா தெரியும் எங்கே ஒளிச்சு வைக்கிறாங்கன்னு. பிள்ளைங்க அங்கே எதனா நடமாடுறாங்க தெரியும் அவங்களுக்கு, ஆனால் அந்த பெற்றோர் அவங்கள பார்த்து பயப்படுறது இல்லை. என் பிள்ளைய நான் நம்பாமல் யார் நம்புறது, என் பிள்ளை பத்திரமா வச்சுக்கிடுவான், நமக்கு உதவி செய்யும், அப்படிதான் நினைக்கிறாங்க. நம்ம எல்லாமே நம்புறோங்க. குடும்பம்ன்றது நம்பிக்கை தான். கணவன் மனைவியை நம்புறாரு, மனைவி கணவனை நம்புறாங்க, பிள்ளைங்க பெற்றோரை நம்புறாங்க, பெற்றோர் பிள்ளைகளை நம்புறாங்க. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த உறவே கட்டப்படுது. ஆனால் இந்த நம்பிக்கை குடும்பத்தாராலேயே உடைக்கப்படுமானால் அந்த துக்கத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். வேதத்தில் ஒரு மனுஷன் தான் சொந்த குடும்பத்தாலே ஏமாந்து போய் துக்கத்தில் ஆழ்ந்த ஒரு மனுஷன் உண்டானா, அவன் பேர் வந்து யாக்கோபுன்னு ஒரு மனுஷன். யாக்கோபு. இந்த யாக்கோபு எங்கெல்லாம் ஏமாந்தார் பாருங்களேன். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தால், லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரனாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். இது நியாயமான காரியம் தான் நினைக்கிறோம் ஒரு பக்கம். ஏன்னா இந்த வீட்டில் 12 பையன், ஒரே பொண்ணு. ஒரு நாள் பொண்ணு சொல்லியிருக்கோம் அப்பாட்ட வந்து, அப்பா இந்த 12 பசங்க மூஞ்சிங்களே பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒருத்தனை என் கூட சேர்த்து விளையாட மாட்டேங்கிறான், நம்ம தேசத்தில் இருக்கிற பெண்களை நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு அவள் போனான். அப்பா நினச்சிருப்பாரு, பாவம் இவனுங்க 12 பசங்களும் ஆடு மேய்க்க போயிடறானுங்க, இந்த பொண்ணு பாவம் அவளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்ல, அவள் பெண்களை பார்க்க தானே போறேன்றா அப்படின்ட்டு அப்பா அனுப்பி விட்டார். ஆனால் 2ஆம் வசனம் ரொம்ப வேதனையா இருக்கு. பெண்களை பார்க்க போன பொண்ணு கெட்டு போய் திரும்ப வர்ற. எங்க இருந்தா இந்த பையன் வந்தான்னு தெரியல, எப்படி இந்த சம்பவம் அரங்கேறினதுன்னு சொல்லப்படலை. ஆனால் அவள் வாழ்க்கையை சீரழிஞ்சு போச்சு, மோசமான நிலைமையில வீட்டுக்கு வர்ற. யோசித்து பாருங்க, பெண்களை பார்க்க போறேன்னு சொன்ன பொண்ணு தன் வாழ்க்கையை சீரழிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தா அப்பாக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தன்னுடைய சொந்த மகள், அவள் மேல் அவ்வளோ நம்பிக்கை வைத்திருந்தான். நிச்சயமா 12 பையன்களில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பிறந்திருந்தா அந்த பெண்ணுக்கு எவ்வளோ பாதுகாப்பு, எவ்வளோ செல்லம், எவ்வளவு அரவணைப்பு, எவ்வளவு அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு யோசிங்க. ஆனால் அந்த அப்பாவுடைய இருதயம் எப்படி உடஞ்சிருக்குன்னு யோசிங்க. இப்போ ஒரே ஒரு பெண்ணை வச்சிருந்தேன், அந்த பெண்ணுடைய வாழ்க்கையும் கெட்டு போச்சு. இது யாருடைய தவறு என்று நம்ம சரியாக நிதானிக்க முடியல. ஆனால் சீகேம் என்ற அந்த பையன் தான் அந்த வேலையை செஞ்சான். அவன் சொல்கிறான், நான் அவளை ரொம்ப நேசிச்சேன். அப்போ நேசம்ன்றது 2 பக்கம் தான் இருந்திருக்கணும் கண்டிப்பாக. இப்போ இவள் இடம் கொடுத்துருக்கான்றதான் எனக்கு புரியுது. அப்போ இந்த நிலைமையில் வந்து பெண்களை பார்க்க போறேன்னு சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று. சில பேர் பிள்ளைகள் இப்படி பண்ணுவாங்க, நம்மகிட்ட ஒன்று காரியம் சொல்லுவாங்க, அவன் செஞ்சதை பார்த்தா வேற மாதிரி செஞ்சுருப்பாங்க. எவ்வளோ மன உடைவாக இருக்கும் தெரியுமா? இப்போ வந்து ஒரு பிள்ளையை வந்து நம்ம காலேஜுக்கு அனுப்புகிறோம், என்ன நம்பிக்கையில் அனுப்புகிறோம்? எத்தனை பேர் கடன் வாங்கி, வட்டி கடன் வாங்கி வீட்டுக்குள்ள இருந்து பிள்ளைங்களை அனுப்புகிறாங்க? எதுக்கு அனுப்புகிறாங்க?
கஷ்டப்படணும். நான் இல்லை என் பிள்ளை நல்லா இருக்கணும், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது, நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல பட்டம் வாங்கணும், நல்ல வேலைக்கு போகணும், உயர்ந்த இடத்துல என் பிள்ளை கௌரவமா வாழணும்னு அனுப்புறாங்க. எவ்வளவு நம்பிக்கை கோட்டைகளோட பிள்ளைகள் அனுப்புறாங்க. ஆனா திடீர்னு ஒரு செய்தி வருது, உங்க பிள்ளை என்னங்க காலேஜ்ல இருக்கா? இல்லங்க, நான் வேற ஊர்ல பார்க்கல பார்த்தேன்னா எப்படி இருக்குங்க பெற்றோருக்கு சொல்லுங்க? அப்படியா, பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கா, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் அப்படியா சொல்லுவாங்க. வயிற்றுல அடிச்சுட்டு அழுவாங்க, என் பிள்ளையா அப்படி பண்ணா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் மாதிரி. அது ஒரு பையன் வர்றான், காலேஜ் போக போறான். அந்த பையன் காலேஜில் போய் சேர்ந்த உடனே கொஞ்ச நாள் வந்து சொல்றான், டேடி எனக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப நேரம் நிற்க முடியல டேடி, பஸ் சரியா வர மாட்டேங்குது, கால் கையெல்லாம் வலிக்குது, எனக்கு நேரத்துக்கு வீட்டுக்கு வர முடியல, எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துருவேன், சீக்கிரமா வந்துருவேன். அப்பா நினைக்கிறாரு, நியாயமான காரியம் தான், பாவம் நம்ம பிள்ளை, நம்ம வாழ்ந்த காலத்துல யார் பைக் வாங்கி கொடுத்தா, சைக்கிளே யார் வாங்கி கொடுத்தா, நடந்தான் போனோம், நம்ம பிள்ளை அப்படிலாம் கஷ்டப்படக்கூடாது, பைக் வாங்கி தரேன் கண்ணான்றாங்க. அவ்வளோதான், உடனே அவன் ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வரான், என்ன பைக்னா 3 லட்ச ரூபான்றான். அப்பா என்ன பண்றாரு, இருக்குது ஒரு பையன் பாவம், அவன் நல்லா இருக்கட்டும், சீப்பாக பைக்லாம் வேணாம், நல்ல கௌரவமாக வாங்கி கொடுப்போன்னு போடுறாரு. பெரிய ஒரு லோனை போட்டு பையனுக்கு வாங்கி கொடுக்குற, மாதம் இவர் கட்டிகிட்டு இருக்காரு. இவனும் கொஞ்ச நாள் பைக் போயிட்டு வரான். ஒரு நாள் திடீர்னு ஒரு செய்தி வருது, ஏங்க உங்கள் பையன் தானங்க அந்த பைக் தானங்க, பின்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு போகிறாங்க, ஃபுல் முக்காடு போட்டு உட்காந்துருக்காங்கன்னா அவங்க அப்பா என்ன பண்ணுவாருங்க? பரவாயில்ல, ஆத்மாதாயம் பண்ணுறான்னு நினைப்பாரு. சொல்லுங்க, அவருக்கு ஏமாற்றம் தானேங்க. எப்படி நினைப்பாரு, மனசு எப்படி வேகம் தெரியுமா? அந்த பெற்றோர் போகிற பாதையை போய் பார்த்தாலும் தெரியும். என் பிள்ளையை நான் நம்பினேங்க, நம்பி அனுப்புனேன், நம்பி கொடுத்தேன், ஆனால் என் முதுகு பின்னாடி குத்துனான், என்னை ஏமாற்றினான். இந்த பிள்ளை அப்படிதான். தீனாளின் கதை. அடுத்த கதையை பாருங்க, இதே பிள்ளைங்க பண்ற வேலையை பாருங்க. ஆதியாகமம் 34:30 இந்த தீனாளை வந்து இந்த சீகேம் கெடுத்து போட்டான்னு சொல்லி 2 பையனுங்க சீமியோன் லேவி 2 பேரும் உள்ள போய் ஊரே காலி பண்ணிட்டாங்க. அத்தனை ஆம்பளைங்களுக்கு கொண்டு போட்டானுங்க. அப்பாட்ட கேட்டானுங்களா? 12 2 பேர் ஒன்னா சேர்ந்து எரிச்சல்ல போய் தான் தங்கச்சிக்கு இந்த மாதிரி செஞ்சதுக்காக அத்தனை ஆண்களையும் கொண்டு போட்டானுங்க. நீங்க அதுக்கு அவங்க அப்பா சொல்ற வார்த்தையை பாருங்களேன். ஆதியாகமம் 34:30 யாக்கோபு சிமியோனையும் லேவியும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிலும் பெரிசியர் இடத்திலும் என் வாசனையே நீங்க, அதாவது என் பேரை கெடுத்து போட்டீங்கடா அப்படின்றாரு. என்னை கலங்க பண்ணிட்டீங்க. நான் கொஞ்சம் ஜனம் வச்சிருக்கேன்ப்பா, நான் பெரிய தேசம் கிடையாது, கொஞ்சம் ஜனங்கள் என்கிட்ட இருக்காங்க. அவர்கள் எல்லாம் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்கள். என்ன சொல்றாருன்னா, நீ போன கோபத்தில் செஞ்சு வந்துட்ட, யார் கடைசியில் பார்க்கறது? இதை நான் தான் பார்க்கணும், இதெல்லாம் நான் தான் சகிக்கணும், நான் தான் எதிர்க்கணும், நான் தான் இதை சமாளிக்கணும். நீ வெட்டி போட்டு வந்துட்ட, நான் தானப்பா பார்க்கணும். பண்ண வேலையாரு? சொந்த பிள்ளை. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, எனக்கு ரொம்ப கோபமா இருக்குப்பா, இந்த மாதிரி செய்யலாம் இருக்கான நான் தடுத்திருப்பேன். நம்ம சின்ன நாடுப்பா, நம்ம சின்ன கூட்டமா இருக்கும், இவனுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தா நம்ம எங்க போறது அப்படின்னு அவர் பயந்து கலங்கி போயிருக்காரு. யார் இதெல்லாம் செய்தானா? சொந்த பிள்ளை தான் செய்தான். சொந்த பிள்ளை. ஏமாற்றம், பிள்ளைகளால் வந்து ஏமாற்றம். இப்ப எந்த அளவுக்கு அப்பா போயிட்டார் பாருங்களேன். ஆதியாகமம் 42:38 அதுல வந்து சொல்றாங்க, யோசேப்பு இப்ப எகிப்தில் இருக்காரு, நம்ம தம்பி பென்யமீனை கூட்ட வர சொல்றாரு. உடனே அவங்க அப்பா சொல்றாரு பாருங்க, என் மகன் உங்களோட கூட போவதில்லை, அவனுடைய சகோதரன் இறந்து போனான், இவன் ஒருவன் தான் மீதியா இருக்கிறான், நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் என்னுடைய தலை முடிய வந்து சஞ்சலத்தோட துக்கத்தோட பாதாளத்துல சாகரக்கு இறக்காதீங்கடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவருக்கு என்ன நம்பிக்கை வந்துருச்சு பாருங்க பிள்ளைங்க மேல. முன்னால ஒருத்தனை சாப்பாடு கொடுத்து அனுப்புனேன், சகோதரர்கள்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, போய் சாப்பாடு கொடுத்துருவான்னு. பையன் உயிரோட வரல, அவனுடைய மேல் வஸ்திரத்தை எடுத்துட்டு வந்து துஷ்டமிரம் கொண்டு போச்சு காட்டினீங்க. இப்ப கடைசி பையனை கேட்கிற, கொடுக்க மாட்டேன், கொண்டு போக கூடாது அப்படின்னு நிக்கிறாரு. ஏன்னா சொந்த அண்ணன்மாரை பற்றி அல்லது சொந்த பிள்ளைகளை பற்றி அப்பாவுக்கு என்ன போயிடுச்சு? சுத்தமா நம்பிக்கை போயிடுச்சுங்க. இவனுங்கிட்ட கொடுத்தா இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியலங்க. நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி நம்முடைய நம்பிக்கையை உடைக்கும் போது பெற்றோர் சந்தோஷப்படுவாங்க நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க, கிடையவே கிடையாது. நிறைய வேலை நான் பார்த்துருக்கேன், பெற்றோர் வந்து தங்க பிள்ளைகளை பற்றி எப்பவுமே பெருமையா பேச விரும்புவாங்க. பொதுவாக பொது இடங்களில், சொந்தங்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், வேறு ஸ்தலங்கள்லாம் பிள்ளைகளை பற்றி பேசணுன்னாலே அவங்க பெருமையாக 2 வார்த்தை சொன்னால் தான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். என் பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை, சொக்க தங்கங்க, ஏர் எடுத்து யாரையும் பார்க்க மாட்டான், எந்த கெட்ட பழக்கத்துக்கும் போக மாட்டான், தப்பு தண்டவாடத்துக்கு போக மாட்டாங்க. தனியாக கூட அவனை விட்டு போனீங்கன்னா அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. வெளியே போனான்னா நேரத்துக்கு கரெக்டாக வருவான். ரொம்ப நல்ல பையங்க, சொல்கிறதுக்கு விருப்பமா இல்லையா எல்லா பெற்றோருக்கும், எல்லாம் சொல்லும். ஆனால் ஒரு கட்டத்தில் தன்னுடைய எல்லா நம்பிக்கையும் தான் பிள்ளை உடைக்கிறான்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த அப்பாவுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ துக்கமாக இருக்கும். தலை கவிழ்ந்து நிற்பார், அப்படியே தலை கவிழ்ந்து நிற்பாருங்க. யாராவது தங்க பிள்ளைங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா எழுந்து போயிட்டே இருப்பார், அங்கே நிற்க மாட்டார். ஏன்னா நம்ம பிள்ளையை பற்றி இதை கேட்ட போகிறாங்க. எத்தனை பிள்ளைங்களுக்கு அந்த உணர்வு இருக்குன்னு கூட தெரியல. அது வந்து அந்த தகப்பனா மாறும்போது தான் தெரியும், ஒரு தாயாக மாறும்போது தான் அந்த வேதனை என்னன்னு ஒரு தெரியும். இப்போ தெரியாது. இப்போ வீட்டில் நல்லா வாக்குவாதம்லாம் பண்ணுவாங்க பிள்ளைங்க, தெரியாமல் இல்லாதெல்லாம் பேசுவாங்க. பட் ஒன்லி when you become a parent you will know the pain that a parent can have when the children go out of the way. வழியை விட்டு விலகி போகும்போது தான் தெரியுங்க. ஏன்னா பெற்றோர் வந்து தான் பிள்ளை அப்படி நேசிச்சு நம்புறாங்க, 100க்கு 100 நம்புறாங்க. நீங்க சொல்ற கதை தான் கதை, நீங்க சொல்ற வியாக்கியானம் தான் வியாக்கியானம், நீங்க கொடுக்குற வழக்கம் தான் வழக்கம், நீங்க என்ன சொன்னாலும் அது அப்படியே தெய்வ வாக்கா நம்புறாங்க. இப்படி நடந்துச்சுமானா அப்படியாப்பா,
இப்படி நடக்கலாமா? அப்படியாப்பா நம்புறாங்க. எத்தனை பேர் தெரியுமா? பெற்றோர் வந்து டீச்சர்ஸ் போய் சண்டை போடுவாங்க. ஏங்க நீங்க என் பிள்ளைய பத்தி இவ்வளவு சொல்றீங்க, அவன் செய்யலன்னு சொல்றாங்க, சும்மா என் பிள்ளை மேல வீண் பழியெல்லாம் என்ன பண்ணாதீங்க. எந்த தைரியத்தில் சொன்னாங்க? என் பிள்ளைய நான் என்ன பண்றேன் அப்படியே நம்புறேங்க. அவன் பொய் சொல்ல மாட்டான். ஆனா அவன் பொய் சொல்றான்னு கண்டுபிடிச்சிட்டா எப்படி இருக்குங்க? அதான் இங்க நடந்தது. பிள்ளைகள் மத்தியில் மாத்திரம் அவனுக்கு துரோகம் நடக்கலைங்க. நீங்க தொடர்ந்து ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 36 37 பாருங்களேன். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொல்லிடுறேன். அது என்னன்னா, இந்த ராகேல்னு ஒரு அம்மா இருக்காங்க பாருங்க, இந்த யாக்கோபின் மனைவி. இந்த அம்மாவை ஒரு கல்யாணம் பண்றதுக்கு 20 வருஷம் வேலை செஞ்சாரு. 20 இயர்ஸ் டவுரி கொடுத்துருக்காரு வேலை செஞ்சு, இந்த ஒரு பொண்ணை கட்டுறதுக்கு. என்ன மாதிரி அன்புக்கு வந்திருப்பாரு, எவ்வளவு அந்த பொண்ணை நம்பியிருப்பாரு இல்லையா? இவ்வளவு நம்பி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணார். ஒரு நாள் அவங்க வீட்டில் இருந்து கிளம்பி வரும்போது இந்த ராகேல் என்ன பண்றான்னா, அவங்க அப்பா வச்சிருந்த விக்கிரகங்கள்லாம் எடுத்துட்டு வந்துட்டான். எல்லாத்தையும் திருடிட்டு எடுத்துட்டு வந்து வீட்டில் வந்துட்டு அவங்க அப்பா பின்னாடி தேடிக்கிட்டு ஓடி வர்றாரு. ஓடி வந்தா இவன் என்ன பண்றா பாத்தீங்கன்னா, இவன் வந்து பெட் மேல அது எல்லாத்தையும் விரிச்சுக்கிட்டு மேல ஒரு சேனை மாதிரி கட்டிட்டு மேல உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு எனக்கு இந்த டைம்ல நான் எழும்ப முடியாதுன்னு சொல்லி ஒரு காரணத்தை, ஒரு நொண்டி சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் நம்பிட்டாரு. நம்பிட்டு ஃபுல்லா வீடு ஃபுல்லா தடவி தேடுறாரு, என் விக்கிரகங்கள்லாம் காணோன்னு. எல்லாம் தேடி முடிச்சு வெளியே போனா யாக்கோபுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். அவர் பேசுற வார்த்தைகளை பாருங்க 36ஆம் வசனத்துல. அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோட, யார் லாபானா மாமனார், மாமனாரோட வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படி நான் செய்த தப்பிதம் என்ன? என்ன தப்பு பண்ணேன்? நான் செய்த துரோகம் என்ன? என் தட்டு முட்டுகளை எல்லாம் தடவி பார்த்தீரேன். என்ன நம்பலையா நீங்க? நான் திருட்டு பையன் நினைச்சீங்களா? என்ன திருடிட்டேன் நான்? என்ன எடுத்துட்டேன் உங்ககிட்ட இருந்து? ஒண்ணுமே உங்ககிட்ட வாங்கல. அவ்வளவு அநியாயம் பண்ணி அனுப்பி விட்டீங்க. என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. என்ன நம்பாம வந்து வீடெல்லாம் தடவி பார்த்தீங்க அப்படின்னு மாமனாரை ஏறார். இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்து இப்படி தான் திட்டிட்டு இருக்காரு. கடைசியில் பார்த்தா உள்ள உட்காந்துருக்கு பாருங்க, அதான் திருட்டு கொட்டு. சொந்த மனைவி அது மொத்த கள்ளத்தனத்தை செஞ்சுட்டு வாய் திறக்காம அமைதியாக உட்காந்துருக்கு தியானத்துல. என்ன மாதிரி ஆளு பாருங்க. நான் நிச்சயமா நம்புறேன், கொஞ்ச நாள் கழிச்சு யாக்கோபுக்கு புரிஞ்சிருக்கும், இது நம்ம வீட்டில் தான் கள்ளி, நான் நம்பர் கள்ளி இதுதான். இதுக்கு போய் நம்ம லவ் பண்ணி 20 வருஷம் கட்டி முடிச்சா ஏன் கட்டியா போய் சொல்லி ஏமாத்தினாலே பாவி பார்த்துருப்பாரு, நிச்சயமா கண்டுபிடிச்சிருப்பாரு. எப்படி இருக்குங்க? உன்னால போய் மாமனாரை போய் திட்டி அவரை ஏறி ஆண்டவரால் அவரை நியாயத்துக்கு இழுத்து, உனக்கு எனக்கு நடுவில் ஆண்டவர் நியாயம் இருக்கணும். இந்த பேச்செல்லாம் தேவையா? எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை கிட்ட சொல்லிக்கலாம், நான் தாங்க திருட்டு பண்ணேன்னு சொன்னா நான் சமாளிச்சிருப்பேன். நானும் எவ்வளவு திருட்டுலாம் பண்ணியிருக்கேன், எங்க அப்பாட்டெல்லாம் திருடிருக்கேன், நான் சமாளிச்சிருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஏன் கட்டியா நீ ஏமாத்தி அமைதியாக உட்காந்துருக்கிறிய, எவ்வளவு பெரிய ஆளா இருப்பேன். இது என்னன்னா, கணவன் மனைவி என்ன பண்ண முடியல, ஒருத்தர் நம்ப முடியலங்க. அப்படி ஒரு துரோகம் உள்ள. ஏங்க கணவன் மனைவியோட உறவினுடைய அடிப்படை என்னங்க? என்ன அடிப்படை நினைக்கிறீங்க? நம்பிக்கை தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. கணவன் வீட்டை விட்டு வேலைக்கு போகும்போது மனைவி என்ன நம்புறா தெரியுமா? என் புருஷன் நல்லவன், அவன் உத்தமங்க, அவன் எந்த தப்பு செய்ய மாட்டான், யாரையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், என்னை மட்டும் தான் நேசிக்கிறான், என் குடும்பத்தை காப்பாற்றுறதுல உண்மை உள்ளவனா இருக்கிறான் மனைவி நம்புறாங்க. மனைவி வெளியே போறா அல்லது மனைவி வீட்டில் இருக்கிறா, கணவன் நம்புறான், என் மனைவி உத்தமி, அவள் எனக்கு துரோகம் செய்ய மாட்டான். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தாங்க குடும்பம் நடக்குது. ஆனால் இங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் வீட்டில் மனைவியே இவன் நம்ப முடியல, பிள்ளைகளையும் எல்லாம் போய் எல்லாம் திருட்டுத்தனம். எப்படிங்க இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? துக்கமா இருக்காங்க. அவ்வளோ வேதனைங்க அவன் வாழ்க்கை. நிறைய வேளை நம்ம வாழ்க்கையில கூட சொந்த குடும்பத்தினாலே துரோகம் இழைக்கப்பட்ட நிலைமைகள் நம்ம வாழ்க்கையில மிகுந்த துக்கத்தை கொண்டு வரும். மிகுந்த துக்கம், மிகுந்த வேதனைங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இந்த துக்கம் இருக்கு. சொந்த பிள்ளை எனக்கு துரோகம் பண்ணாங்க, சொந்த பிள்ளை என்கிட்ட பொய் சொன்னான், சொந்த பிள்ளை என்கிட்ட கதை விட்டாங்க, என்னை நம்ப வச்சான், என்கிட்ட பொய் சொல்லி காசு வாங்கிட்டு போயிட்டான். உண்மை சொல்லிட்டு போயிருக்கலாம் பாஸ்டர், பொய் சொல்லி காசு வாங்கிட்டு போனான். எப்படி நான் அதை ஏற்றுக்கொள்றது? எப்படி நம்புறது? என் கணவனை எவ்வளவு நான் நேசிச்சேன், எவ்வளவு நான் அவரை வந்து அன்பு கூர்ந்தேன், என் மனைவி எவ்வளவு நேசிச்சேன், இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணிட்டாங்களே, இந்த மாதிரி பொய்யான ஒரு இரட்டை வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்களே. துக்கம் எதனாலே வரும் என்று கேட்டா, ஏமாற்றப்படும் போது. சில குடும்பங்களை நான் பார்த்திருக்கேன், ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க பெற்றோர் எடுக்கிற தியாகம் எவ்வளவு தெரியுமாங்க? எத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல. எவ்வளவு தியாகம் பண்றாங்க தெரியுமா? ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா ஒரு அப்பா வந்து தன்னுடைய சக்திக்கு மிஞ்சி போறாருங்க, சக்திக்கு மிஞ்சி போய் செய்யறாரு. கடன் வாங்கி அங்க இங்க கேட்டு வட்டிக்கு வாங்கி பிள்ளைய வந்து எப்படியாவது நல்ல இடத்துல வைக்கணும் அப்படின்னு தன்னுடைய சக்திக்கு மிஞ்சி போறாரு. அந்த பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. கல்யாணத்தை சீரும் சிறப்புமா ஆடம்பரமா நடத்தி கட்டுறாரு. சொந்தங்களுக்கு நல்ல பேரோட என் பிள்ளை கௌரவமா போயிட்டு வரணும். எல்லாம் முடிச்ச பிறகு அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், இல்லை நான் கட்டிக்கிறேன்னு, நீ போ, நீ நல்லா இருன்னு அனுப்பிச்சு விட்டுருவார். ஆனால் ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு செய்தி வருது, நீங்கள் கட்டி வச்ச மாப்பிள்ளை சரி கிடையாதுன்னு சொன்னால் அந்த அப்பா அம்மாவுக்கு எப்படிங்க இருக்கும்? அல்லது அந்த பொண்ணு சரியில்லை அப்படின்னு வீட்டில் செய்தி வந்தால் எப்படி இருக்குங்க? இத்தனை வருஷமா உன்னை கட்டி காத்து, இத்தனை வருஷமா வளர்த்து உன்னை ஆளாக்கி உன்னை குடும்பத்தில் கொண்டு போய் சேர்த்து கடைசியில் இவன் கையில் கொடுத்தனே, இவள்கிட்ட போய் நீ மாட்டிக்கிட்டேன்னு நம்ப முடியாத ஒரு துரோகத்தை எனக்கு செஞ்சாங்களே, எவ்வளோ வேதனையாக இருக்குங்க. இது சின்ன விஷயம் இல்லை தான். நான் நிறைய பேர் திருமண காரியங்கள் ரொம்ப விளையாட்டாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். அதனால் விளையாட்டு மாதிரி கேம் மாதிரி விளையாடுறாங்க சில பேர். இது இல்லைனா அது, அது இல்லைனா இது, இப்படி சுற்றிட்டு இருக்காங்க.
எவ்வளவு பேருக்கு நீங்க வேதனை உண்டாக்குறீங்க தெரியுமா? எத்தனை பேருடைய நம்பிக்கை நீங்க உடைக்கிறீங்க தெரியுமா? எத்தனை பேர் உங்களை நம்புறாங்க தெரியுமா? கண்மூடித்தனமா உங்களை நம்புறாங்க. அப்படியே உங்க வார்த்தைகள், உங்க செய்கைகள் அப்படியே நம்புறாங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா வச்சுக்கிடுவீங்க, ஒழுங்கா இருப்பீங்க, நம்புறாங்க. குடும்பம் என்பது நம்பிக்கையின் மேல கட்டப்படுது. அந்த நம்பிக்கை உடையும் போது அதோட துக்கத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. துக்கம் எதனால வருகிறது என்றால் குடும்பத்தாரிடத்திலிருந்து வரும் ஏமாற்றம். இது நம்பர் 1. ரெண்டாவது, இன்னொரு இடத்திலிருந்து ஏமாற்றம் வர முடியும் தெரியுமா? இந்த ஏமாற்றப்படுகிற இடம் என்னன்னு கேட்டா டிசப்பாயின்மெண்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களிடத்திலிருந்து வரும் ஏமாற்றம். நண்பர்கள். சங்கீதம் 41 சங்கீதம் 9 வசனத்தை பாருங்கள். 41 சங்கீதம் 9 வசனம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். யாரு யாரு? பிராண, க்ளோஸ் ஃப்ரெண்ட், டியர் ஃப்ரெண்ட் என்றாங்க பாருங்க. நகையும் சதையுமா இருக்கிறது. பிராண சிநேகிதன், நான் நம்பினவன், என் அப்பத்தை சாப்பிட்டவன். எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க, சாப்பிடுவாங்க. நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம், சாப்பிடுவோம். 2 பேர் ஹோட்டல் போவோம், சாப்பிடுவோம். ஒருத்தர் அப்படி நேசித்தோம், அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம். இவன் என்ன செய்தான்னா கடைசியில் பார்த்தா இவன் தான் குதிகாலை தூக்கி மேலே வச்சான்றார். நண்பர்களால் வரும் துரோகங்கள் அப்படின்றது வந்து அநேகர் தங்கள் வாழ்க்கையில் எழுத்தின் பிரகாரமாக அனுபவிச்சிருக்காங்க. அதாவது நம்ம வாழ்க்கையை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்ல விளங்குதா இல்லையா உங்களுக்கு? எல்லாருமா நம்மளை நேசிக்கிறாங்க, எல்லாருமா நம்மளை வாழ்த்துறாங்க, எல்லாருக்குமே நம்மளை பிடிக்குது இல்லை? நம்ம எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் நம்மளை பிடிக்காதவங்க இருக்காங்க இல்லையா? எவ்வளவு நீங்கள் அப்படியே உத்தமராக இருந்தால் கூட உங்களை விரோதிக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? என்னங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பார்த்தா உலகமே உங்கள் நண்பர்கள் மாதிரி இருக்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்னப்பா சார் இப்படி நீங்கள் ரொம்ப மோசமாயிட்டீங்க போல இருக்கு. நாங்களாம் எல்லாருமே எங்களுக்கு நண்பர்கள் தான். ஆல் இண்டியன் சம்மே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி உட்காந்துருக்கீங்க. எல்லாருக்கும் என்ன இருக்குது? விரோதங்கள். எல்லாருக்குமே நமக்கு பிடிக்காதவங்க இருக்காங்களா இல்லையா? ஏங்க உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இயேசுக்கு இருந்துச்சு தெரியுமா? அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஆனால் அவருடைய வார்த்தையிலேருந்து குற்றம் கண்டுபிடிக்க ஒரு கூட்டம் பின்னாடி சுற்றிட்டு இருந்துச்சு. அவரை காட்டி கொடுத்தா 30 வெள்ளிக்காசு கொடுக்குறேன்னு பேரம் பேசுறதுக்கு ஆள் ரெடியாக இருந்தது. அவரை கொலை செய்யவும் கல்லெறியவும், அவரை மேலேருந்து ஒரு மதில் ஒரு குன்றிலிருந்து மலையிலிருந்து தள்ளி விடுறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருந்தாங்க. அவ்வளோ விரோதிகள் அவரை சுற்றினாங்க. இது நமக்கு புரியுதுங்க. வாழ்க்கையில் ஒருத்தன் உயரும் போது 10 பேருக்கு எரிச்சல் வரதான் செய்யும். ஒருத்தன் வெற்றி எடுக்கும்போது 10 பேருடைய எரிச்சலை சம்பாதிக்க வேண்டியதுதான் நியதி. இது வந்து நம்ம மாற்ற முடியாது. மனுஷன் சுபாவம் அப்படி. எல்லாரையும் புகழ மாட்டான், பாராட்ட மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான், நேசிக்க மாட்டான். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்து வந்த காரியம் தான். ஆனால் நண்பர்கள் அப்படின்ட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அவன் நம்மளை ரொம்ப நேசிப்பான், அவன் நமக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருப்பான் அப்படின்னு நினச்சி தான் நம்ம நிறைய காரியங்களை நம்ம சொல்கிறோம், நிறைய காரியங்களை பேசிக்கிறோம், நிறைய காரியங்களை பகிர்ந்து கொள்கிறோம். இங்கே பாருங்க, யாக்கோபு சங்கீதக்காரன் சொல்கிறாரு, என் பிராண சிநேகிதன், நான் நம்பினவன், என் அப்பம் புசித்த மனுஷன், அவனே குதிகாலை தூக்கிட்டான்றது அவருக்கு வேதனை. இவர் எந்த சூழ்நிலையில் இருந்தான்னு கேட்டால் 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா இவருக்கு தனியாக ஒரு கேங் இருக்குது. அது என்னன்னா ஃபுல்லாக சத்துருக்கள் கேங். அவங்கள பற்றி சொல்கிறார் பாருங்க. அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய். இந்த கேங்கை வந்து எழுத்தின் பிரகாரமாக எழுதி வச்சிருக்கான். நீ என்ன நல்லது பண்ணி நீ செத்தா போதுன்னு வாயிலே சொல்லிடுவான். முகத்துக்கு நேரம் நம்மளை சபிப்பான், திட்டுவான், விரும்புவான். இதெல்லாம் இருக்கு. எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அறியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்கிறார். கரெக்ட். 6ஆம் வசனம் சொல்றார், ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையா பேசுகிறான், தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொள்கிறான், தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். 7ஆம் வசனம் சொல்றார், என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுக்கிறாங்க, எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்க நினைக்கிறாங்க, தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை. இதெல்லாம் சாப வார்த்தைலாம் பேசுறாங்க. என்னை பார்த்தாலே பிடிக்கிறாங்க, மோசமா என்னை பற்றி எல்லா இடமும் அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறோம், ஆஃபீஸில் பார்க்குறோம், ஸ்கூலில் பார்க்குறோம், காலேஜில் பார்க்குறோம், நெய்பர்ஹுட்டில் பார்க்குறோம். இதெல்லாம் ஓகே, சத்துருக்கள் நம்மை சுற்றி இருக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அதே அதிகாரத்தில் தான் 9ஆம் வசனத்தை எழுதுறாரு, ஒருத்தர் தான் உயிருக்கு உயிராக அவனை நேசித்தேன், பிராண சிநேகிதன், நான் ரொம்ப நம்பினேன், கடைசி அவன் தான் தூக்கி குதிகாலை தூக்கி மேலே வச்சான். இதே வசனத்தை இயேசு யூதாஸ் காரியத்துக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நீங்கள் யோவான் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசித்தால், உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களே அறிவேன், ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை. இது எவ்வளோ வேதனை தெரியுமாங்க? நீங்கள் அந்த பாதை வழியாக கடந்து போயிருக்கீங்களா தெரியல. ரொம்ப வேதனையான ஒரு காரியம். அதாவது இவன்லாம் துரோகம் செய்வான்னு யாருமே நம்பலை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு யூதாஸ் காரியத்து யாருன்னு சொன்னால், இயேசுவனுடைய பணப்பையை சுமந்தவனாக இருந்தான், ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பொசிஷனில் இருந்தான். ஆண்டவர் அவனை ரொம்ப நம்பினார். ஜனங்கள் மற்ற இருந்த சீஷர்கள் எல்லாரும் கூட அவன் மேலே ரொம்ப மரியாதை வச்சிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஆண்டோட நம்பிக்கைக்குரிய ஒரு கான்ஃபிடன்ட் இவர் அப்படின்னு நம்பினாங்க. ஒரு நாள் திருவிருந்து நடக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு இந்த யூதாஸை பார்த்து, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்யினார். வேணும் சொல்லுது. எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, பண்டிகைக்கு ஆயத்தம் பண்ண சொல்கிறார் போல இருக்குன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அவனை நம்பினாங்க. ஆனால் இவன் தாங்க அடுத்த நாள் வந்து எப்படி வந்தான் பாருங்க, அந்த ராத்திரியில் வந்து இயேசுக்கு முத்தம் கொடுத்தானா, ரபி வாழ்க அப்படின்னு முத்தம் கொடுத்தானா. இயேசு அவனை பார்த்து எப்படி கூப்பிட்டாருனா, சிநேகிதனே, நண்பனே,
முத்தத்தினால தான் என்னை காட்டி கொடுக்குறியான்னு கேட்டார். நான் நினைக்கிறேன் அந்த நேரத்துக்கு அந்த மற்ற சீஷர்களுக்கெல்லாம் பயந்து போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுங்க? இத்தனை வருஷம் இவ்வளோ நண்பனாக இருந்தான், கூடவே இருந்தான், நம்பகத்தன்மை உள்ள மனுஷன் நாங்கள் நினைச்சோம். இந்த மாதிரி முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்துட்டு 30 வெள்ளிக்காசு எடுத்துட்டு போறான். என்ன இவனையே நம்ப முடியலன்னா யாருங்க நம்ப முடியும்? சில வேளையில் பாருங்க, இந்த நண்பர்கள் வட்டங்களில் ஒருவருடைய நம்பிக்கையை பெற்றுட்டு அதுக்கு துரோகம் செய்யறவங்க இருக்காங்க பாருங்க. அந்த துரோகத்தை மறக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நம்ப வச்சுட்டு ஒருத்தரை ஏமாற்ற காரியம் இருக்கு பாருங்க, அதை வந்து மறக்கிறது சாதாரண ஒரு காரியம் அல்ல. சங்கீதம் 35ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் பாருங்க, சொல்லுகிறார், கொடுமையான சாட்சிகள் எழும்புகிறது, நான் அறியாத என்னிடத்துல கேட்கிறாங்க, நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்யறாங்க, என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார். இதெல்லாம் புரியுது. அவர் சொல்லி யாரை பத்தி பேசுறாரு? எல்லாம் சத்துருக்களை பத்தி பேசுறாரு. கொடுமையான சாட்சிகள் எழும்பி அறியாததை கேட்கிறாங்க, செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்யறாங்க, ஆத்துமாவை திக்கற்று போக பண்ணுகிறார்கள். இவங்க எல்லாம் இப்படி இருக்கும்போது 13ஆம் வசனம் பாருங்க, சங்கீதக்காரன் எப்படி அதுக்கு பதில் கொடுக்கிறார்னா, வாசிங்களா, என்னோட சேர்ந்து வாசிங்க. 13ஆம் வசனம் சேர்ந்து வாசிங்க. அவர்கள் வியாதியாக இருந்தபோது ரட்டு என் உடுப்பாய் இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்பி வந்தது, நான் அவனை யாரை பார்த்து அவர் சிநேகிதன் நினைச்சாரா? அறியாததெல்லாம் என்கிட்ட கேட்டாங்க பாருங்க. நன்மைக்கு பதிலாக தீமை, அவனை கூட ஃப்ரெண்டா எடுத்துக்கிட்டாரான். ஏப்பா ஏன்பா நம்மளுக்கு விரோதம், நீ பண்ணா பண்ணிட்டு போ, நம்மளாம் எப்படி இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்லி அவனை ஃப்ரெண்டா சேர்த்துக்கிட்டு, அவனுக்கு ஏதாவது வியாதினா இவங்க உட்காந்து உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணிட்டு இருப்பாரான், சாப்பிட மாட்டாரான். அவங்களுக்கு ஒரு துக்கம்னா இவர் துக்க வஸ்திரம் போட்டு உட்காந்துருப்பாரான். அந்த அளவுக்கு அன்பு பாராட்டின இந்த மனுஷனுக்கு அவர் சொல்லுகிறாரு, சிநேகிதனாக சகோதரனாக பாவித்து நடந்து கொண்டேன், தாய்க்காக துக்கம் கொண்டாடுவது போல துக்கத்தினால் தலைவிரித்து திரிந்தேன்னு சொல்றாரு. இந்த அளவுக்கு நான் அவனுக்கு அவ்வளவு ஃபெய்த்ஃபுல் அந்த உண்மையா இருந்தேன். 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடி எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டான். கூட்டம் கூடி சந்தோஷப்பட்டான், பாத்தி வச்சிருக்கான். நீசரும் அறியாதவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்ன செய்தாங்க? நிந்தித்தாங்க. அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரோட சேர்ந்து கொண்டு என் பேரில் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆப்போசிட் கேங்கில் உட்காந்துட்டு இவனுக்காக நான் எவ்வளவு நன்மை செஞ்சேன், அவன் வந்து இப்போ எனக்கு என்ன பண்றான்? என்னையே கிண்டல் பண்றாங்க, எனக்கு விரோதமா கமெண்ட் போடுறான், எனக்கு விரோதமா அவன் வார்த்தைகளை பேசுறான், எனக்கு விரோதமா செய்திகளை பரப்புறான். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. துக்கம் வந்து துரோகத்தினால் வரும். துரோகம் எங்க இருந்து வரும்னு கேட்டா நண்பர்கள் வட்டத்தில் கூட துரோகம் வரும். போன வாரம் அதிகாலை ஜெபம் முடிச்சு நிற்கிறேன், ஒரு சகோதரர் வந்து ஜெபம் பண்ண நிற்கிறார். அவர் மனம் உடைஞ்சு சொல்றாரு, பாஸ்டர் என் வாழ்க்கையில் வந்து 1 கோடிக்கு மேலே நான் இழந்துட்டேன் அப்படின்றார். 1 கோடிக்கு மேலே நஷ்டம் ஆயிட்டேன், என்னால் திருப்பி மீட்கவே முடியல, என் வாழ்க்கையை ரொம்ப மோசமான நிலைமைக்கு நான் போயிட்டேன் அப்படின்றார். ஏன் பிரதர்னு கேட்டால் அவர் சொல்றாரு, என் நண்பனை நம்பி ஏமாந்தான் பாஸ்டர், என் ஃப்ரெண்டு தான் என்ன ஏமாத்திட்டான், எத்தனையோ ஆசை வார்த்தைகளை என்கிட்ட சொல்லி எவ்வளவோ என் காசு சேவிங்ஸ் என்னுடைய லோன் எல்லாத்தையுமே எடுத்து அவன் வந்து மொத்தமாக வாங்கிட்டு என்னை ஏமாத்திட்டான் பாஸ்டர், நான் இப்போ ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக நிற்கிறேன்னு அழுகிறார். நண்பர்களால் ஏமாற்றப்படுறவங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க. இவர் உண்மையா உத்தவமா போய் நம்பி நின்னாலும் ஏமாத்தணும்னு நினைச்சவன் என்ன பண்றான்? அப்ப அவன் இவ்வளவு நாள் நண்பனா இருந்தது ஒரு ஷேம், இது ஒரு ஃபேக். இது சமீபத்தில் வேற ஒரு ஆலயத்தில் வாலிபர் கூட்டத்தில் பேசுகிற கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அந்த நான் பேசுகிற தலைப்பு வந்து தனிமை அப்படின்ற தலைப்பில் தான் அங்கே பேசினேன். அப்போ நான் பேசுறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்கலான்ட்டு பிள்ளைகள் நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர்ட்ட கேள்வி கேட்டேன். உங்களுக்கு இருக்கிற தனிமை உணர்வை பற்றி சொல்லுங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வினா, நாங்கள் வாழ்ந்த காலத்துலலாம் எங்களுக்கு மொத்தமே 4 நண்பர்கள் 5 நண்பர்கள் தான் பெரிய காரியம், 2-3 பேர் தான் இருப்பாங்க. 5 பேருக்கு மேலே எங்களுக்கு பேர்லாம் ஞாபகம் இருக்காது, கொஞ்சம் நண்பர்கள் தான் இருப்பாங்க, அவங்களோட பேசுவோம், பழகுவோம், உறவாடுவோம். அதுக்கு மேலே எங்களுக்கு பெரிய சர்க்கிள்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த சின்ன கூட்டத்தில் தான் சுற்றுவோம். ஆனால் இன்றைக்கு வந்து வேர்ல்ட் ஆஃப் சோஷியல் மீடியா வந்துருச்சு. சோஷியல் மீடியாவில் ஆளைய கண்ணில் பார்க்க வேண்டியதில்லை, எந்த உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அவங்களோட என்ன பண்ண முடியும்? கனெக்ட் பண்ண முடியும். அப்போ வர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய இருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தையும் கேட்டால் ஃப்ரெண்டு லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 400-500 சுற்றிட்டு இருக்கு, இடம் இல்லாத அளவுக்கு பயங்கரமாக சுற்றிட்டு இருக்கு. ஒரே லிஸ்ட்டு தான், ஃபாலோவர் தனி, அம்மா ஃப்ரெண்டு தனி, என்னென்னமோ லிஸ்ட் போட்டுருக்கு. நான் கேட்டேன், இவ்வளோ பேர் உங்களை சுற்றி நிற்கும் போது எப்பொழுது இல்லாத அளவில் இந்த சந்ததி ஏன் தனிமையாக இருக்குது? ஏன் தனிமை உணர்வு இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்குது? நாங்கள் 2-3 பேர் தான் ஃப்ரெண்டு வச்சிருந்தோம், தனிமையாக நாங்கள் ஃபீல் பண்ணல. நீங்கள் 500 பேர் ஃப்ரெண்டு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஏன் இந்த தனிமை உணர்வு வந்தது? அப்போ உடனே ஒரு பெண் எழுப்பி சொல்லுறா, பாஸ்டர் எங்களுக்கு 500 ஃப்ரெண்டு இருக்கலாம் பாஸ்டர் லிஸ்ட்டில், ஆனால் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இருக்க பெரும்பாலானவர் யாரா? ஃபேக்கா, எல்லாமே பொய் தான் பாஸ்டர், ஒருத்தனும் உண்மை சொல்றது இல்லை. எவ்வளோ உண்மை இது? எல்லாம் சும்மா ஏமாத்துக்கார தான் பாஸ்டர், சும்மா ஃப்ரெண்டுமா தம்ஸ்அப் போடுவான், கை தட்டுவான், கை குப்பி எல்லாம் என்ன பண்ணுவான், ஹார்ட் அனுப்புவான், பல கலரில் அனுப்புவான். நமக்கு தான் அனுப்புறான், இந்த பிள்ளை என்கிட்ட தான் கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும், இதே ஹார்ட் தான் பல 100 பேருக்கு அனுப்பி விட்டுருக்கான். we are going through something called a copy paste culture. copy paste culture என்ன தெரியுமா? இப்போ சமீபத்தில் தான் அதை கண்டுபிடிச்சேன். ஒரு பிள்ளை வந்து அழுகிறான், பாஸ்டர் நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், என்னால் வெளியே வர முடியல, என்னால் தாங்க முடியல, எனக்கா ஜோம் பண்ணுங்கன்னு கவுன்சிலிங் வாங்கிட்டு போகிறேன்.
அவருடைய கதை என்னன்னு கேட்டால் அவர் சொல்லுகிறா, பாஸ்டர் இவனை வந்து இத்தனை வருஷம் நான் வந்து நேசித்தேன், எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் கோபிச்சுக்கிட்டேன், நான் எல்லாரையும் என்னை விரோதி ஆக்கிட்டேன், இவன் தான் என் வாழ்க்கை எல்லாமே இவன் நினச்சி நம்பி வந்தேன் பாஸ்டர். கடைசியில் சமீபத்தில் என்னுடைய கூட படித்த என் கூட இருந்த ஃப்ரெண்டு அவன் வந்து சொல்கிறா, அவர் என்ன தான் நேசிச்சிட்டு இருக்காருன்னு. எனக்கு திக்குமுக்காடி போயிட்டேன். என்னடி சொல்கிறேன்னு சொன்னால், பார்த்தி அவர் அனுப்பின மெசேஜ்னு பார்த்து அவளுக்கு மயக்கமே வந்துருச்சான். ஏன்னு கேட்டால் இந்த பொண்ணுக்கு என்ன மெசேஜ் அனுப்புனானோ அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அவளுக்கு அனுப்பியிருக்கான். காசா பணமா அனுப்பி விடு, யாருக்கு வேணா. இப்போ அவளுக்கு என்ன பயம்னா, நான் கண்டுபிடிச்சது ஒன்று, இந்த மாதிரி எத்தனை பேர் காப்பி பேஸ்ட் பண்ணானோ தெரியலையே, இத்தனை வருஷம் நான் ஓடினதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, வீணா போச்சு. ஆனால் இவ்வளோ நாள் என்ன வேஷம், என் உயிரே, என் மூச்சே, என் பேச்சே, கவிதை அப்படி தலை குர்ன்னு சுத்திரும். அப்பா நமக்காக ஒரு பாலகன் பிறந்தா, நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி உணர்வுக்குள்ள வந்துருவாங்க. வீட்டில் இந்த அம்மா என்ன நம்பிட்டு வீரவசனம் கட்டுனா அவனை தான் கட்டுவேன், அல்லது என்ன கொன்னே போட்டுரு. கொஞ்ச நாள் கழிச்சு தெரியுது இது அத்தனையும் கதை. இதை நம்பிட்டு நம்ம ஓடி ஏமாந்த கோமாளியா சுத்தி இருந்திருக்கோமே. நம்ம இது யாரும் ஏமாத்தின தெரியுமா? வேற யாரும் இல்லை, கூடவே இருந்த நண்பன். கூடவே இருந்த நண்பனுங்க. நண்பர்களால் வர்ற ஏமாற்றம் எவ்வளவு துக்கம் தெரியுமா? இது ரெண்டாவது வகை. இன்னொரு வகை இருக்குங்க, இன்னொரு ஏமாற்றம் இருக்கு. அது எப்படிப்பட்ட ஏமாற்றம் தெரியுமா? எழுதுங்க, டிசப்பாயின்மெண்ட் ஃப்ரம் ஃபேவரட் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ். பிரியமான முன்னோடிகளிடத்திலிருந்து வரும் ஏமாற்றம். ஃபேவரட் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ். இவர்கள் யார் தெரியுமா? ரொம்ப பிரபலமானவர்கள், ரொம்ப பரிச்சயமானவர்கள், எல்லாருடைய நம்பிக்கையை பெற்றவர்கள், எல்லாருக்கும் எடுத்துக்காட்டை போல இருந்தவர்கள், எல்லாருக்கும் முன்னடையாளமா இருந்தவங்க, நம்ப தகுந்த நிலையில் இருந்தவங்க. இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, துரோகம் செய்யறதுனால வர்ற துக்கங்க. இதுக்கு ஒரு உதாரணத்தை வேதத்திலிருந்து காண்பித்து பின்பு பேசுறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10-11. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேல் கொண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கு, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஏங்க, கர்த்தர் சொல்றாரு நான் மனஸ்தாபப்படுறேன், இவனை ராஜா வைக்கிட்டேன். நான் கர்த்தர் சொன்னா இவர் அழுகிறாரா நைட்டெல்லாம்? ஏன்பா நீ ஏன் அழுகுற சாமுவேல், நீ ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டவர் சொல்லுவாரு, என் கதை தெரியுமா உங்களுக்கு? என் கையால் தாங்க இவனுக்கு அபிஷேகம் கொடுத்தேன். நான் முதல் ராஜாவை நான் தான் அபிஷேகம் பண்ணேன். நான் இந்த பையனை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? இந்த பையனுக்காக எவ்வளோ வழக்காட்டேன் தெரியுமா? எத்தனை பேருக்கு இவன் பையன், இந்த பையனை பற்றி எவ்வளோ பேசியிருக்கேன் தெரியுமா? வெளியில் எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கேன் தெரியுமா? எத்தனை பேர்கிட்ட பேசி சமரசம் பண்ணி இந்த பையனை முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணேன். நான் சொல்கிறேன், நான் எவ்வளோ நம்பி என்னுடைய அதிகாரத்தை மட்டும் கொடுத்தேன் தெரியுமா? உங்களுக்கு தெரியும், சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி தான் இஸ்ரவேல் தேசத்தில் கடைசி நியாயாதிபதி. அவர் எவ்வளோ பெரிய நியாயாதிபதி அப்படின்னு கேட்டால், அந்த மனுஷன் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை கூட தரையில் வீணா விழவே இல்லையா. அவ்வளோ டால் லீடருங்க அவர், அவ்வளோ ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த ஒரு மனுஷன். இந்த சாமுவேல் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுது, ஒரு நாள் ஜனங்களை பார்த்து கேட்டாராம், உங்கள் யாருடைய பணத்தை ஆகல நிலத்தை ஆகல உங்களுடைய கழுதை ஆகலாம் எடுத்துருக்கனா சொல்ல முடியுமான்னு கேட்டா எல்லாம் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நீங்கள் ஒன்றுமே எடுக்கலை, உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து ரொம்ப க்ளீன், நீங்கள் ஒரு சிறந்த தலைவர். அப்படி வந்து எத்தனையோ வருஷமாக தன்னுடைய உண்மையும் உத்தமத்தையும் நிலைநாட்டின ஒரு லீடருங்க. ஒரு நாள் ஆண்டவர் அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த ஜனங்கள்லாம் ராஜாவனம் கேட்குறாங்க, நான் ராஜாவை ஏற்படுத்துகிறேன், நீ போய் தைல கொம்பை எடுத்துகிட்டு போய் இந்த சவுலை போய் அபிஷேகம் பண்ணுனா இவர் போகிறாரு. போகும்போது என்ன நிலைமையில் போய் நான் சும்மா கற்பனை பண்ணேன், ஏங்க இத்தனை வருஷமாக ஒரு நியாயாதிபதியாக இந்த இடத்துல வலம் வந்த ஒரு மனுஷன் தன்னுடைய அத்தனை அதிகாரத்தையும் தன்னுடைய தகுதியையும் தன்னுடைய பட்டங்களையும் தன்னுடைய பதவியையும் இந்த சவுல் என்ற வாலிபன் மேலே நம்பிக்கையோடு கொண்டு வைக்கிறாங்க. நம்பிக்கையோடு வைக்கிறான். பரவாயில்ல, நம்ம உயிரோடு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதிகாரம் அவனுக்கு கொடுப்போம், அவன் ராஜாவாகட்டும், நல்ல பேரோடு இருப்பான் அப்படின்னு கொடுக்குறான். ஆனால் ஆரம்பத்தில் சவுலுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்தது. வேலியாளின் மக்கள் அவனை பார்க்காமல் கனம் செய்யாமல் இவனா நம்ம ரட்சிக்க போறான்னு எழுச்சி போனவங்களாம் இருக்காங்க. நான் நிச்சயமாக நம்புறேன், சாமுவேல் அவங்களாம் கூப்பிட்டு ஏன்பா அப்படிலாம் பண்ணுறீங்க, நல்ல பையன்ப்பா, சின்ன பையன், அவனை ஆதரிங்க, நான் தான் அபிஷேகம் பண்ணேன் அப்படின்லாம் அவருக்கு ஆதரவு கொடுத்துருப்பார். நான் நம்புறேன். இவ்வளவு நம்பிக்கை வைத்து அந்த ஜனங்கள் மத்தியில் உயர்ந்த மனிதனாக இருக்கிறதுலே சின்ன கோத்திரத்திலேருந்து கொண்டு வந்து மேலே உயர்த்தி உட்கார வச்சா பாண்டவர் சொல்றாரு, எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு, ஏன் இந்த ராஜாவாகனு சொல்லிட்டு சொல்றாரு, இவனை நான் விளக்க போறேன், வேற ஒருத்தரை கொண்டு வர போறேன்னு. சாமுவேலுக்கு வந்து அது பர்சனலி வாஸ் வெரி வெரி ஹர்ட், ரொம்ப ஹர்ட் ஆயிட்டார். வேதம் சொல்லுது, மனம் நொந்தவனாக இரவு முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆக்சுவலாக தமிழில் வந்து இரவு முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இங்கிலீஷில் பாருங்க எப்படி போட்டிருக்கு, அதில் போட்டிருக்கு, இட் கிரீவ்ட் சாமுவேல் அண்ட் ஹி கிரைட் அவுட் த ஹோல் நைட். ஏங்க சின்ன பிள்ளை வந்து அழுங்க ராத்திரியெல்லாம். இந்த ஆள் ஒரு தேசத்துக்கே வந்து ஒரு நியாயாதிபதிங்க, அவர் அழுகிறாருன்னா எந்த அளவுக்கு அவர் மனசு அது பாதிச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவரால் தாங்கவே முடியல. என்ன இது, முதல் ராஜா,
முதலாவது ஏற்படுத்தப்பட்டவன். இவனே இப்படி துரோகம் பண்ணிட்டானே, இவனே ஏமாத்திட்டானே, இவனே இவ்வளவு கீழ்ப்படியாம போயிட்டானே, இவனே இவ்வளவு நம்ப தகுந்த ஒரு மனுஷனா இல்லாம போயிட்டானே. பாருங்க, லீடர்ஷிப்ல வந்து என்னை ரொம்ப வேதனைப்படுத்தின ஒரு காரியம் வந்து நஷ்டங்கள் இல்லை, கஷ்டங்கள் கிடையாது, போராட்டங்கள்லாம் கிடையாது. ரொம்ப நம்புறோம் பாருங்க, அவங்க நமக்கு பின்னால வந்து வேற ஒரு வாழ்க்கை வாழ்றாங்கன்னு கண்டுபிடிக்கும் போது தான் அது நம்மளை ரொம்ப உடைக்குங்க, ரொம்ப உடைக்கும். நான் எவ்வளோ நம்புறேன், எவ்வளோ, இது யாராக இருந்தாலும் சரி, இது வந்து they get broken, ரொம்ப உடைச்சிருவாங்க. ஏன்னா ஒரு மனிதனை வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு விதமாக நம்ம பார்க்குறோம், அவங்கள பற்றி ஒரு விதமாக நிதானிக்கிறோம். அவங்க நல்லவங்க, அவங்க நன்மை செய்வாங்க, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க வந்து துரோகம் பண்ண மாட்டாங்க, அவங்க கேடு செய்ய மாட்டாங்கன்னு நினச்ச உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பதவி, பட்டம், தன்னுடைய கனம், கௌரவம் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாரு. எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாரு. வச்சுக்கோ, என்னோட சேர்ந்து ஓடிவா, என்னோட சேர்ந்து நடந்து வா, என்னோட சேர்ந்து நீ வந்து நீ வேலையை செய், என்னோட சேர்ந்து யுத்தம் நடப்பி அப்படின்னு கொடுக்குறாங்க. நான் ஒரு கட்டத்துக்கு வரும்போது கண்டுபிடிக்கிறான், அவ்வளோ நம்பி கொடுத்த அதிகாரங்கள், கொடுத்த முக்கியத்துவம், கொடுத்த கனம், கொடுத்த மரியாதை எல்லாமே பொய் பின்னால் தான் கட்டியிருக்கேன் நான். அவ்வளோ நம்பினேன் இந்த மனுஷனை. அதனால் இந்த ராத்திரி முழுவதும் அழுகிறாங்க, அந்த ஆள் அழுகிறான், அவனால் கண்ணீரை அடக்கவே முடியலை. இன்னைக்கு ஒருவேளை இந்த காலை வேளையில் நீங்கள் எந்த நிலைமையில் துக்கத்தில் வந்து எனக்கு தெரியல பாஸ்டர், என் குடும்பம், சொந்த குடும்பம் எனக்கு செய்த துரோகத்தில் என் துக்கம் ரொம்ப நிறைஞ்சு வந்திருக்கேன் நான், அல்லது என் நண்பர்கள் எனக்கு செய்த துரோகத்தினால துக்கம் நிறைந்தவனாய் வந்திருக்கிறேன். சில பேர் சொல்லலாம், நான் ரொம்ப உயர்ந்த நிலையில் பார்த்தேன் ஒருத்தரை, அவங்க செய்த துரோகங்களால் இருதயம் நொறுங்கி போய் வந்திருக்கேன். சமீபத்தில் ஒரு வாலிப பிள்ளை வந்து என்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னது என்னை ரொம்ப பாதித்தது. சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து மை ஹார்ட் இஸ் நாட் வெரி குட், நான் ரொம்ப ஒரு மாதிரி மனம் கலங்கி இருக்கிறேன், என்ன விஷயமானு கேட்டேன். சொன்னாங்க, இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து அவர் தான் எனக்கு ஹீரோ மாதிரி இருந்தார், அவருடைய பாடல்களை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி என் பிளேலிஸ்ட்டில் வச்சுருப்பேன், அந்த பாட்டை கேட்காத நாளே கிடையாது, எவ்ரி டே அந்த பாட்டை ரிப்பீட் மோடில் போட்டு 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 கேட்பேன். என்னுடைய அத்தனை கான்டாக்ட்ஸ்க்கும் நான் வந்து அனுப்பி வச்சிருக்கேன். என் ஸ்டேட்டஸ் எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னால் அந்த பாட்டு தான் பேக்ரவுண்டில் இருக்கும். அவ்வளவு நான் அந்த மனுஷனை நேசித்தேன், அவ்வளவு அந்த பாடல்களை விரும்பினேன், அப்படியே அவரை வந்து ஹீரோ மாதிரி வச்சுருந்தேன். ஆனால் சமீபத்தில் அவர் வாழ்க்கையில் ஒரு தாறுமாறான ஒரு காரியம் நடந்துச்சு. அவரோட வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய விழுகை. அதை பார்த்ததுலேருந்து என்னால் நார்மலாக இருக்க முடியல பாஸ்டர். ஏன்னா நான் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி ரொம்ப நம்பிட்டேன். எத்தனை பேருக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணேன், எந்த இதனால உடனே ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த ஆள் இப்படி செஞ்சுட்டாருனோன்னு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஐ பிகேம் வெரி வெரி அன்கம்ஃபர்டபுள். என்னால் வந்து எதுவும் செய்ய முடியல என்னால் சொல்லிட்டு அவர் சொன்னால், அந்த பாட்டில் இருக்க அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க பாடல்களெல்லாம் எடுத்துட்டு வேறே பாடல்களை போடுறதுக்கு அவளுக்கு பல மாதங்கள் பிடிச்சுதான். அவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாஸ்டர். ஐ குடன்ட் பிலீவ் வாட் வாஸ் ஹேப்பனிங். இப்படிப்பட்டவர் இப்படி போட்டு தப்பு செய்ய முடியுமா, இப்படிப்பட்ட ஒரு விழுகையில் விழ முடியுமா, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை மாட்ட முடியுமா, எனக்கு தெரியல, நம்ப முடியல, இருதை நொறுங்கி போனேன். சில வேளையில் நம்ம பெரிய ஒரு ஆளா ஒரு பெரிய ஒரு இடத்துல வச்சு அவங்களை கௌரவம் பண்ணி அவங்களை நம்பி உத்தரவாதங்களை கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து நம்ம எல்லாத்தையும் கையில் கொடுத்து எல்லாம் அவங்க பர்ஃபெக்டாக செய்வாங்க. ஐ காட் த பெஸ்ட் பர்சன், ஐ மேட் த ரைட் சாய்ஸ், சரியான தீர்மானம் எடுத்துட்டேன் அப்படின்னு நிம்மதியாக படுக்க போன ஒரு மனுஷனுக்கு திடீர்னு ஒரு செய்தி வருது, கர்த்தர் அவனை விலக்கிட்டார். இந்த மனுஷன் தாங்க முடியலங்க, இரவு முழுவதும் அழுதானா, அழுது துக்கித்தான், அவனுக்கு மனம் உடஞ்சு போச்சு. அவனுக்கு எப்படி நடந்துச்சுது பாருங்க. தான் கையால் அபிஷேகம் பட்ட மனுஷன் இப்போ வந்து சூனியக்காரிகள்கிட்ட போய் உட்காந்துருக்காங்க. அந்த லெவல் அவன் லைஃப் வந்து இறங்கிடுச்சு, பரிதாப நிலைமைக்கு போனான். ஜஸ்ட் டோட்டலி அஸ்ட்ரே. நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி சில வேளை துக்கங்கள் வரும். இந்த மாதிரி நேரங்கள்லாம் இனி வருங்காலமே நமக்கு இல்லை, எல்லாமே சூனியமாக போன மாதிரி அப்படியே இருண்டு போன மாதிரி இருக்குங்க. ஆனால் கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்கிறது, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் எப்படி மாறும் விசுவாசிக்கிறீங்களா? பெற்றோரால் அல்லது குடும்பத்தால் வந்த துரோகங்கள் நடக்கும்போது கூட துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன் வல்லவர். நண்பர்களுடைய துரோகங்கள் நடுவில் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற தேவன் வல்லவர். ரொம்ப நம்பினவர்கள், நம்ம ரொம்ப உயர்நிலையில் பார்த்தவர்கள் நமக்கு துரோகம் செய்யும்போது அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற தேவன் வல்லவர். எப்படி மாற்றுவார்? 2 வார்த்தையில் முடிக்க போகிறேன். ஹவு டு ஹேண்டில் கிரீஃப் அமிட் டிசப்பாயின்மெண்ட்ஸ். ஏமாற்றங்களால் வரும் துக்கத்தை கையாள்வது எப்படி? ஹவு டு ஹேண்டில் கிரீஃப் அமிட்ஸ் டிசப்பாயின்மெண்ட்ஸ். ஏமாற்றங்களால் வரும் துக்கத்தை கையாள்வது எப்படி? 2 வார்த்தைகளை ஆவியானவர் என்னோடு இடைப்பட ஆரம்பித்தார். நம்பர் 1, பை பேஷன்ஸ். பொறுமையினால். துரோகங்களால் ஏற்படும் துக்கத்தை கையாள வேதம் நமக்கு கொடுக்கிற முதலாவது வார்த்தை வந்து பொறுமை. சங்கீதம் 27:13-14. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடம் மனதாயிருந்து கர்த்தருக்கே. இருதயம் உடைஞ்சு போச்சா? துக்கத்தினால மூழ்கி இருக்கிறீங்களா? நம்புறதுக்கு இனி எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படி நம்பிக்கை உடைஞ்சு போயிருக்கீங்களா? இருதயம் ரொம்ப உணர்ந்து போயிருக்கா? வேதம் சொல்ல அவசரப்படாதப்பா, பொறுமையாயிரு.
கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தர் காரியங்களை எல்லாம் செவ்வையாக்குவார். உன் இருதயத்தை தேவன் ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. பொதுவாகவே யாராவது நமக்கு ரொம்ப துரோகம் செஞ்சு நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம மனநிலை எப்படி இருக்கும்னு சொன்னா, எந்த அளவுக்கு நேசிச்சோமோ அந்த அளவுக்கு என்ன வந்துடும்? வெறுப்பா, கொலவெறியா வந்துடும். ஆமாங்க, அது உண்மை. துரோகம் செய்தவர்களை பார்த்து நிறைய பேர் ரொம்ப அவங்கள நேசிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க பழிக்கு பழி வாங்க விட மாட்டாங்க. அதான் அவங்களுடைய இருதயம் அந்த நிலைமைக்கு போயிடும். அப்போ அவங்க நிலைமை எப்படி இருக்கும்னா, அவசரத்தில் ஏதாவது இறங்கி செய்யணும். சில பேர் அப்படியே லாங்காக பேராகிராஃப் அடிச்சு வச்சுருவாங்க. அதை ரிவைஸ் வேறு பண்ணுவாங்க. இதில் என்ன காரம் எப்படி கூட்டுறது, இன்னும் எப்படி கொஞ்சம் நல்லா ஷார்ப் ஆக்குறது, இதை கேட்டுட்டு அவன் என்ன செய்யணும், நாண்டுக்கிட்டு சாகணும். அந்த மாதிரி டெக்ஸ்ட் அடிப்பாங்க. வெடிச்சது 2-3 முறை ப்ரூஃப் ரீடிங் பண்ணுவாங்க. அனுப்புனா இதுக்கப்புறமா அவன் என் முகத்திலே முழிக்கக்கூடாது. அப்படிதான் ஏதாவது எழுதலாம், ஏதாவது செய்யலாம், பள்ளிக்கு பள்ளி வாங்கலாம். என்ன செய்கிறோம் பார். இந்த வேகம் உள்ள எழும்பும். வேதம் சொல்லுது, இருதயம் உடஞ்சி போயிருக்காப்பா, ரொம்ப உனக்கு துரோகம் செஞ்சுருக்காங்களா, ரொம்ப தீங்கு செஞ்சுருக்காங்களா. வேதம் சொல்லுது, கர்த்தர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்த கர்த்தருக்காக காத்துரு, பொறுமையாயிரு. ஹல்லேலூயா. பொறுமையாயிரு, அவசரப்படாத. அவசரமான முடிவுகளை எடுத்து உன் வாழ்க்கை கெடுத்துக் கொள்ளாது. இன்னைக்கு ஆண்டவர் சில பேர் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு இது, பொறுமை. எல்லாரும் சொல்லுங்க, பொறுமை. ஒரு பெரிய பட்டணத்தை அடக்குகிறவனை காட்டிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பொறுமையாயிருப்பா, பொறுமையாயிரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவாங்க. ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் ஆண்டவரே அந்த பொறுமை எனக்கு தாங்க, பொறுமை எனக்கு தாங்க. அவசரப்படாமல் இருக்க கிருபை தாங்க. பழிக்கு பழி வாங்குறதுக்கும் ஆண்டவரே ஆள்பலம் பணபலம் எல்லாத்தையும் பயன்படுத்தி என் சுயபுத்தியில் சாயாமல் இருக்க கொஞ்சம் பொறுமை எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்கப்பா, பொறுமையாக இருக்க கிருபை தாங்க. வேதம் சொல்லுது, பொறுமையினாலே வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த பொறுமை எனக்கு தாங்கப்பா. அவசரங்களை எடுத்து போடுங்க, அவசரங்களை எடுத்து போடுங்க. இந்த துரோகங்கள் நடக்கும்போது கூட கர்த்தரை சார்ந்து அவருடைய நேரத்துக்காய் காத்திருக்க கிருபை தாங்க. ஒருவேளை பிள்ளைங்க நம்மளை ஏமாற்றியிருக்கலாம், பெற்றோரை ஏமாற்றியிருக்கலாம், நம்முடைய சொந்தங்களை ஏமாற்றியிருக்கலாம், நம்முடைய கணவன் மனைவி ஏமாற்றியிருக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து போட்டு உடச்சி போட்டு நொறுக்கி போடுறதில்ல. ஆண்டவரே பொறுமையாக காத்திருக்க கிருபை தாங்க. எனக்கு கொஞ்சம் தயவு செய்து பொறுமையை தாங்க, நீடிய பொறுமையை தாங்க, எனக்கு சகிப்பை தாங்க, பொறுமையாக காத்திருக்க கிருபை தாங்க. கர்த்தர் மாற்ற வல்லவர், நான் விசுவாசிக்கிறேன். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி அவர், நான் விசுவாசிக்கிறேன். நீர் மாற்றத்தை கொண்டு வருவீர், நான் விசுவாசிக்கிறேன். காத்திருக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, தாங்கப்பா. அவசரத்தில் ஓடாதபடி பொறுத்திருக்க கிருபை தாங்க. ரெண்டாவது கர்த்தர் நம்ம கொடுக்கிற ரெண்டாவது ஆலோசனை, progress with perseverance. துரோகத்தினாலே ஏமாற்றங்களால் வரும் துக்கத்தை எப்படி கையாள்வது என்று கேட்டால், சோர்ந்து போகாமல் முன்னேற வேண்டும். சோர்ந்து போகாமல் முன்னேற வேண்டும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வசனங்கள் வாசிக்கும் போது, எப்பக்கத்தில் நெருக்கப்படுறோம், ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைகிறோம் ஆனால் மனம் முடிவடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்படுகிறோம் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்படுகிறோம் ஆனால் மடிந்து போகிறது இல்லை. எப்படி உங்களால் இப்படி இருக்க முடியுது? எப்படி இருக்க முடியுது? நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகாமல், கலக்கம் அடைந்தாலும் மன முறிவடையாமல், துன்பப்படுத்தப்பட்டு கைவிடாமல், கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகாமல் எப்படி இருக்க முடியுது? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை 16ஆம் வசனத்தை பாருங்க. ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தாலும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. கர்த்தரங்களை உள்ள புதிதாக்கிற, வெளியே நவனே கஷ்டம் தான், துக்கம் தான், வேதனை தான், ஆனால் உள்ள ஆண்டங்களை பலப்படுத்தி இருக்கிறார். 17ஆம் சொல்லுகிறார், காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமையே நமக்குள்ளே உண்டாக்குகிறது. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? இது உபத்திரவம் தாங்க, இந்த பாதை ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப துக்கமானது, வேதனையானது, ஆனால் வேதம் சொல்லுது சீக்கிரமா நீங்கிரும்பா. நீ அது வரைக்கும் என்ன பண்ணு, கொஞ்சம் பொறுமையா நீ சகித்துக்கோ, சகித்துக்கோ, சகித்து தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து ஓடு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் ராத்திரி முழுசா அழுதுட்டு இருக்கிறவனை பார்த்து சொல்றாரு, எழும்புப்பா, எழும்பி தைல கொம்பை தைலத்தினால் நிரப்பு, பெத்லகேமில் இருக்க ஈசாயின் வீட்டுக்கு போ, அவனுடைய குமாரில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவன் அபிஷேகம் பண்ணு போ. ஏங்க நான் சாமுவேல் இடத்துல இருந்தா என்ன சொல்லுவேன் தெரியுமா? போதுங்க, ஒருத்தன் அபிஷேகம் பண்ணி அவன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான், நான் இனிமேல் யாரும் என்ன பண்ண மாட்டேன், அபிஷேகம் வேற யாராவது கூட்டு போங்க, வேற வேணா போக சொல்லுங்க, வேற வேணா போய் அபிஷேகம் பண்ண சொல்லுங்க, நான் வரமாட்டேன். முதல் ராஜாவே எனக்கு பெரிய அவமானம், அதுக்காக ஜனங்க கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல, இன்னொரு ராஜாவை அவர் அபிஷேகம் பண்ணுமா? அதெல்லாம் நடக்காத காரியம், நீங்கள் போங்க அப்படின்னு விட்டுருப்பேன். நான் சாமியில் என்ன செய்யணும் தெரியுமா? ராத்திரி முழுசு அழுதவன் எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணுப்பா, நான் தைல கொம்பை தூக்கிட்டு போனாங்க. அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா 7 பையன் இருக்கான்.
ஒவ்வொருத்தனா வந்து நிற்கிறான். யோனதா, ஷம்மா, ஒவ்வொருத்தனா நிற்கிறான். பார்த்த ஆள் வனப்பா இருக்கான். இவனை தான் இருக்கும் போல இருக்கு. எழுமனா கத்துல உட்காரு உட்கார். இவன் கிடையாது. அவன் முகத்தெல்லாம் பார்க்காது, நீ முகத்தை பார்க்குறேன், நான் இருதயத்தை பார்க்குறேன், உட்காருன்றார். நம்ம இதை உட்காந்து பொறுமையாக உட்காந்து, ஆண்டவரே நீங்கள் காட்டுங்கப்பா, நீங்கள் நடத்துங்கப்பா, பொறுமையாக இருக்கு. 7 பையனை வந்து நின்றுட்டாங்க. கர்த்தர் யாரையுமே செலக்ட் பண்ணல. இப்போ சாமுவேல் கேட்குறாரு, வேற யாராவது இருக்காங்களா? அப்போ அப்பா சொல்கிறாரு, இன்னும் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடு மேய்ச்சிட்டு வர சொல்லுங்க, நான் அது வரைக்கும் காத்திருக்கேன். என்ன ஒரு பொறுமை இருந்தால் இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி ஆடு மேய்க்கிற பையனுக்காக காத்திருந்தாருங்க. அவன் வந்த உடனே கர்த்தர் சொல்றாரு, எழுந்து அபிஷேகம் பண்ணு. அவனுக்கு உடனே நினைவு வந்திருக்கும், நான் ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பண்ண மனுஷன் உயரமாக இருந்தான், நல்ல வனப்பாக இருந்தான், ஆள் பார்க்க அவ்வளோ கம்பீரமாக இருந்தான். இவன் பார்த்தா ஆடு மேய்க்கிறவனா வந்து நின்றுருக்கான். அவனை விட்டு இவனை எதுக்கு அபிஷேகம் பண்ணணும்? நினைக்கவே இல்லைங்க. நான் பண்ண மாட்டேன்னு ஓடலை. கர்த்தர் சொன்ன வேலையை தொடர்ந்து செய்தான். One of the things I've learned in ministry is this. அநேக வழியில் சிலர் செய்கிற துரோகங்களால் சிலர் வந்து நம்முடைய நம்பிக்கையை உடைக்கும் போது போதுன்ற நிலைமையில மாம்சம் சொல்லும். ஆனால் கர்த்தர் சொல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்போ அந்த ஒரு வார்த்தை தான் நிற்க வைக்கும். என்ன தெரியுமா? மென் மே கம், மென் மே கோ, ஐ கோ ஆன் ஃபார் எவர். மனிதர்கள் வருவாங்க போவாங்க, நான் தொடர்ந்து ஓடணும்.